அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்பவே காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றம் நாடப்பட்டது. அவர் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் சொன்னதை போல அம்மா இருக்கின்ற பொழுது நாம் ஒரு தீர்ப்பை பெற்றோமல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இதுல கவனம் செலுத்தல. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு அம்மாவில் தொடரப்பட்ட வழக்கை நாம் தொடர்ந்து நடத்தி 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி வந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் வயிற்றிலே பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.